நீ அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இப்ப என்ன பண்ணி இப்ப போராட்டம் டெல்லி நடக்குது, அடக்குமுறையை ஏவிருக்காங்க, மாணவர்கள் வந்து கேள்வி எழுப்புறான், 3 முக்கிய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிற, அதற்கு ஆதரவாக ஒவ்வொரு மாநிலமும் கிளந்திருக்கிறது. இப்ப வந்து பேசுறேன், அப்ப ஏன் பேசலன்னு கேட்டா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. ஒரு அரச பயங்கரவாதம் என்ன பண்ணும் என்பதை தாவேகாவும் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து மீத்தேனுக்கு எதிராக போராடினா என்ன தெரியுமா சொல்லுவான், இவன் ஓஎன்ஜிசி பணம் வாங்குறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராடினா இவங்க ஜல்லிக்கட்டு மேலாம் இவங்களுக்கு பாசம் கிடையாது, இந்த கூட்டம் வந்து ஒரு தமிழ் தீவிரவாதிகள் கூட்டம், பயங்கரவாதிகள் கூட்டம்மா, இப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் சொன்னா. தலைவர் அந்த நிலத்துல போராடும் போதும், போராடி ஒரு இயக்கத்தை கட்டமைக்கும் போதும் அவருக்கும் பயங்கரவாதம் தீவிரவாதம்ங்கிற முத்திரை குத்தப்பட்டுச்சு. இந்த நிலத்துல யாரு போராடினாலும் இவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினா திமுக பணம் வாங்கிட்டு பேசுறேன்னு பேசுவான், திமுக ஆட்சி காலத்தில் போராடினா பிஜேபி பணம் வாங்கிட்டு பேசுறேன்னு பேசுவான். இப்ப தாவேகா ஆட்சி காலத்தில் போராடினா இவங்க திமுக பணம் வாங்கிட்டு பேசுறாங்க, இவங்க பிஜேபியோட பி டீமியா இருந்து பேசுறாங்க, இவங்க அதுவா பேசுறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த அரசு கொண்டு வருகிற பயங்கரவாத திட்டங்களை, மக்களுக்கு எதிரான திட்டங்களை எதிர்த்து யாரு பேசினாலும் ஏதோ ஒரு முத்திரை குத்தப்படும். குசு போட்டா குத்தம் அந்த ஊர்ல இருக்க முடியாது.